ஹாய் பிரைஸ் லார்ட், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியானே உன்னை புகழட்டும். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. அநேக வேளையில் நாம் நம்மளையே புகழ்ந்து கொண்டு இருப்போம். நம்மளுடைய தாளந்தை வைத்து நான் இதை சாதித்தேன், நான் அதை சாதித்தேன், நான் இதை பண்ணினேன், அதை பண்ணினேன் என்று மற்றவர்களிடத்தில் நம்மை குறைத்து நாம் புகழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாய் அல்ல, உன்னுடைய உதடு அல்ல, புறத்தியான் உன்னை புகழட்டும், அந்நியன் உன்னை புகழட்டும். பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலாம், நம்மளை என்ன வேணாலும் சொல்லலாம், நீ சூப்பராக பண்ணியிருக்கப்பா, நீ ரொம்ப நல்லா பண்ண, ஓகே. ஆனால் அந்த புகழ்ச்சி எல்லாமே யாருக்கு தான் சேரும் தெரியுமா? தேவனுக்கு தான் சேரும். நாம் மனிதர்கள், நாம் மண்ணுக்கு திரும்ப போகிற ஒரு மண்ணான மனுஷன்தான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாளந்து, இந்த கிருபைகள் எல்லாமே தேவனிடத்தில் வந்தது. புகழ்ச்சி, மகிமை எல்லாமே அவர் ஒருவருக்கே சேர்வதாக. நம்மளுடைய நாவு, நம்மளுடைய உதடு, யாரை புகழ வேண்டும்? தேவாதி தேவனை புகழ வேண்டும். நாம் எல்லா விதத்திலும், எல்லா காரியத்திலும் தேவனுக்கு மாத்திரம் மகிமை செலுத்த கடவோம். அவரே புகழ்ச்சிக்கு காரணர், அவர் ஒருவரே மாத்திரம் புகழ தக்கவர். இன்றைக்கு நம்மளே புகழ்ந்து கொண்டு இல்லாமல், இன்றைக்கு நாம் ஒரு நாளும் நம்மளை புகழ்ந்தா கூட நாம் என்ன சொல்ல வேண்டும்? இது அவருடைய கிருபை, இது அவர் எனக்காய் செய்த ஒரு காரியம். இன்றைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே இது யாருனால் தான்? யாரு நம்மளுக்கு கொடுத்தது? யாருனால்? பரத்திலிருந்து அவர் கிருபையாய் நம்மளுக்கு அளித்த இந்த கிருபைகள் எல்லாம், புகழும் எல்லா கனமும் அவர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்த கடவோம். அவமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.